வேதத்தில் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட மனிதன் யார்? வரப்போகிற 3ஆம் உலக யுத்தத்திற்கு பின்பு இந்த உலகையே ஒரே ஒருவன் ஆட்சி செய்யும் காலம் வரும். அந்த ஒருவனைத்தான் வேதம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. இவன் கொடுங்கோலன், தன்னை மட்டும்தான் தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சித்திரவதைப்படுத்துவான் ஜனங்களை. ஒவ்வொருவரின் உடம்பிலும் 666 என்று முத்திரையை போடுவான். போட மறுப்பவர்களை சித்திரவதைப்படுத்துவான். இவனது ஆட்சி காலம் 7 வருடங்கள். அந்த 7 வருடங்களை மகா உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுகிறது. 7 வருட முடிவில் இயேசு பூமிக்கு வருவார். இவன் கையில் இருந்து ஆட்சியை புடுங்கி தானே 1000 வருடம் அரசாட்சி செய்வார். அவருடைய அரசாட்சியில் பூமி எங்கும் சமாதானமும் சந்தோஷமும் கொட்டி கிடக்கும். இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியைத்தான் வேதம் தேவ ராஜ்யம் என்று சொல்லுகிறது. அந்த தேவ ராஜ்யத்தை நாம் அனைவரும் எதிர்பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.